Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து எஸ்எம்சி யூஸ் பண்ணி ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணி நம்ம இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறது அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டு பை அண்ட் செல் என்ட்ராகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி பை அண்ட் செல் என்ட்ராகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட், எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் எல்லாமே வந்து கொடுக்கும். நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான். ஸோ யூரோஎஸ்டி நம்ம டெய்லியோட டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணிட்டான். நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல டெய்லியோட டிமாண்ட் மிட்டிகேட் பண்ணி 4 ஹவரில் ரீஃபண்ட் மிட்டிகேட் பண்ணி நமக்கு 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸில் மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே மார்க்கெட் வந்து மேலேயே வந்து போயிட்டுருக்கான். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு சப்ளை வந்து இருக்குது. சப்ளை வந்து பிரேக் பண்ணி நமக்கு இங்கே என்ன பண்ணியிருக்கான், இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் இருந்து மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிட்டுருக்கான். சரி, ஓகே. நம்ம எந்த டிமாண்ட் வந்து எடுத்திருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் வந்து பை வந்து எடுத்திருக்கோம். பட் இது டைரக்ட் என்ட்ரி வந்து கிடையாது. இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கே 0.25% தான் வந்து இந்த இடத்துல பை வந்து பண்ண சொல்லியிருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல நம்ம 4 ஹவர்னுடைய ஹை, இங்கே 4 ஹவர்னுடைய ஹை செட் பண்ணால் கூட நமக்கு இங்கே 1:28 தான் வந்து கிடைக்கிது. ஓகேங்களா? நம்ம இந்த இடத்துல மினிமம் 1:50ஆவது நமக்கு கிடைக்கணும். ஸோ நமக்கு இங்கே எஸ்எல் வந்து இங்கே தான் வந்து வைக்கணும். ஓகேங்களா? இந்த டிமாண்டுக்கு எஸ்எல்ன்றது இந்த ப்ரீவியஸ் லோ கீழே தான் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி எஸ்எல் வச்சா நமக்கு 1:63 அப்படின்றது கிடைக்கும். பட் இந்த மாதிரி எஸ்எல் வந்து வைக்கக்கூடாது. ஓகேங்களா? ப்ரீவியஸ் லோவில் தான் வந்து எஸ்எல் வந்து வைக்கணும். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், இந்த ப்ரீவியஸ் லோ இதுதான் வந்து எஸ்எல் வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? சரி, இப்போ மார்க்கெட் வந்து இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து போயிட்டானே, இப்போ நம்ம வந்து என்ட்ரி வந்து மிஸ் பண்ணிட்டோமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நோ வரி. இப்போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12 o'clock ஆகுது, 12:08 வந்து ஆகுது. இப்போது இது நைட்டு மார்க்கெட். ஓகேங்களா? நல்லா போயிட்டு இங்கே வந்து செஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவோம். நியூயார்க் வந்து என்ன பண்ணியிருக்கான், நியூயார்க்கில் க்ரியேட் பண்ண ஃப்ளிப்லேயே மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் எடுத்துகிட்டு இப்போ வந்து போயிட்டான். ஸோ இப்போது நமக்கு டிமாண்ட் அப்படின்றது இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டிமாண்ட் இந்த இடத்துல இருக்குது. பட் இந்த இடத்துல நமக்கு ரூல்ஸ் இல்லை. அப்போது கண்டிப்பாக மார்க்கெட் வந்து இந்த லோஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணும். ஓகேங்களா? இந்த லோலாம் ஹண்ட் பண்ணால் மார்க்கெட் எங்கே வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு தான் வரதுக்கு ட்ரை பண்ணும். ஓகேங்களா? இதோட ஒர்க்கு இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு, இந்த ஹையில் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் கீழே வந்தால் கண்டிப்பாக இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு தான் மார்க்கெட் வந்து மேலே வந்து போகும். ரைட்டா? இப்போது நைட்டு மார்க்கெட்டில் இந்த இடத்துல பண்ணக்கூடிய எல்லா மூமெண்ட்டுமே ஒரு லிக்விடிட்டியாக மாறுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஓகேங்களா? லிக்விடிட்டியாக மாறுச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக மேலேருந்து வந்து இந்த லோவில் இந்த கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து பை வந்து போயிடும். இதான் வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இங்கே நமக்கு டிமாண்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே டிமாண்ட் இருக்குது. இதில் கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். இதில் நம்ம பை போகலாம். பட் இதில் நமக்கு 1:28ன்றது நமக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? 1:28 அப்படின்றது இது டெய்லியோட 4 ஹவர்னுடைய டெய்லி கூட பார்த்தீங்கனாலும் இந்த டெய்லியோட இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹை வரைக்கும் மார்க்கெட் போக சான்ஸ் இருக்குது. அப்போது இந்த ஹை வரைக்கும் டெய்லியோட டைம் ஃப்ரேமில் எவ்வளோ நாள் ரன் ஆகலாம்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மேலேருந்து கீழே வந்த மூமெண்ட்டே வந்து எவ்வளோ நாள் ரன் ஆயிருக்குன்றதை செக் பண்ணுவோம். ஸோ ஹையிலேருந்து இந்த லோ வரைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 45 டேஸ் வந்து ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போது 45 டேஸ் ரன் பண்ணி நம்ம 1:28 பிடிக்கிறது டோட்டலி ராங். ஓகேங்களா? 45 டேஸ் ரன் பண்ணி இப்போ இங்கேருந்து போகிற மூமெண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு 40 டேஸ்ன்னு வச்சுக்கலாமே. 40 டேஸ் ரன் ஆகிறதுல நம்ம 1:100 பிடிக்கிறது இட்ஸ் டோட்டலி வெரி குட். ஓகேங்களா? நல்ல ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த ஆர்டரை 1:28 வந்து இருக்குது. இந்த ஆர்டரை எப்படியாவது 1:100க்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும்.
ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டுக்கு வரட்டும். டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து பார்ப்போம். அப்படி இந்த என்ட்ரி இப்படி வந்துட்டு நமக்கு கன்ஃபர்மேஷன் குடுத்துட்டு மிட்டிகேட்டே ஆகாம மார்க்கெட் வந்து மேல போறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? இப்ப என்ட்ரிய வந்து எடுக்காம மார்க்கெட் வந்து மேல போக சான்ஸ் இருக்கு. பட் இந்த என்ட்ரி வந்து எடுத்துரும். இங்க இருக்கக்கூடிய இந்த என்ட்ரி எடுத்துரும். இதில கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எடுக்காம போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால தான் ஸ்டூடண்ட்ஸுக்கு வந்து என்ன குடுத்துருக்கேன்னா, இங்க லோ ரிஸ்க்ல என்ட்ரி வந்து சொல்லியிருக்கேன். லோ ரிஸ்க் அப்டின்னா, அந்த அதில ஆகக்கூடிய லாஸ்ன்றது ரொம்ப ரொம்ப மினிமமா தான் இருக்கும். பிரச்சனையே இருக்காது. ஸோ, நம்ம என்ட்ரி மிஸ் பண்ணவும் கூடாது. அட் த சேம் டைம் நம்ம ஒரு பெர்ஃபெக்ட்டான, சூப்பரான ஒரு பெரிய ப்ராஃபிட் உள்ள என்ட்ரியும் பிடிக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து பிளான். அப்போ 0.25% அடுத்த என்ட்ரி கம்ப்ரஸ் பண்ணதுக்கப்புறமா 0.25% எடுக்க போறோம். எடுத்துட்டு இன்கேஸ் அடுத்த கன்ஃபர்மேஷன் என்ட்ரி இருக்கும்போது இது பிரேக் ஈவன் குடுத்துட்டால், இங்க போயிட்டு 0.5 வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல 0.5 வந்து எடுக்கலாம். அப்போ நமக்கு ப்ராஃபிட்ன்றது நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசா இருக்கும். ஓகேங்களா? உங்ககிட்ட இருக்கிற கேப்பிட்டலுக்கு கவர் பண்ற அளவுக்கு நம்ம ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். பட் அதுக்கு ரொம்ப ஹோல்டு பண்ணி என்ட்ரிய வந்து வெயிட் பண்ணி எடுக்கணும். இதுதான் வந்து பண்ணணும். ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, யூஎஸ்டி ஜேபிஓல ஒரு என்ட்ரி வந்து குடுத்துருக்கோம். ஸோ 2 என்ட்ரியுமே வந்து ஃபெயில் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றனால, நான் அகைன் கன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கேன். சரி இது எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னு இன்னும் எடுக்கல. இது என்ன பிளான் அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட் வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய சப்ளைக்கு போறான் அப்படின்னு நம்ம வந்து பேசியிருந்தோம். அப்போ இந்த சப்ளைக்கு போறான் அப்படின்னா, 4 ஹவர்ல இங்க இருக்கக்கூடிய சப்ளைவ மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கான். நமக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஃபிளிப் ஜோன் வந்து இருக்கு. இந்த ஃபிளிப்ல பை வந்து எடுத்து இன்ஸ்டன்ட்டா மார்க்கெட் ரெக்கவர் பண்றான். புரியுதா? மார்க்கெட் வந்து இன்ஸ்டன்ட்டா ரெக்கவர் ஆகுது. அப்போ இது ஒர்க் ஆகுறதுக்கு நெறையவே சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஒர்க் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அப்போ நம்ம இந்த டிமாண்ட்ல இருந்து பை வந்து போலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வந்து குடுத்துருந்தோம். ஸோ இந்த டிமாண்ட் இது ஆக்சுவலா இந்த டிமாண்ட எடுத்தது ஸ்டூடண்ட். ஓகேங்களா? ஸ்டூடண்ட் வந்து இந்த டிமாண்ட்லேருந்து பை போலாம் அப்படின்ட்டு அவங்களோட ஒப்பீனியன் வந்து குடுத்துருந்தாங்க. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் அவங்க கிட்ட இருந்து நெறையவே நல்லாவே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட வந்து எடுத்திருக்காங்க. ஸோ 15 மினிட்ஸ் போறோம். 15 மினிட்ஸ்ல நமக்கு ரீஃபண்ட்மென்ட் வந்து இருக்கு. ஸோ கீழ இருக்க ஒரு ரீஃபண்ட்மென்ட் இருக்கு. அதுக்கு கீழ ஒரு ரீஃபண்ட்மென்ட் இருக்கு. ஸோ இந்த டிமாண்டோட இது என்ன டிமாண்ட் பாருங்க. ஓகேங்களா? நல்ல ஒரு ஆர்டர் பிளாக். அப்போ மார்க்கெட் இந்த எக்ஸ்ட்ரீம் ரீஃபண்ட்மென்ட்க்கு வர சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ கீழ இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் ரீஃபண்ட்மென்ட்க்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம இந்த டிமாண்ட்லயே மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து குடுத்துட்டான். ஸோ 4 ஹவர்ல பாருங்க, இந்த டிமாண்ட தொட்ட உடனே மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? 4 ஹவர்ல பாருங்க, இந்த டிமாண்ட முன்னாடியே தான் தொட்டிருக்கு. இன்னும் டீப்பா உள்ள போகல. முன்னாடியே தொட்டுட்டு ரெக்கவர் பண்ணிட்டான். அப்போ இது வந்து இது வந்து மேனிபுலேட்டடா இருக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு 4 ஹவர் டிமாண்ட், 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மென்ட், 5 மினிட். ஸோ ரீஃபண்ட்மென்ட் வந்து மேனிபுலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இந்த டிமாண்ட்ல எகைன் கன்ஃபர்மேஷன் பாருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இங்க இருக்கக்கூடிய டிமாண்ட்லயும் எகைன் கன்ஃபர்மேஷன் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து இப்போ இந்த டிமாண்ட பிரேக் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ டிஸ்கார்ட்ல போயிட்டு நான் வந்து அத ஷோ பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இதில வந்து நம்ம இதில ஒரு கன்ஃபர்மேஷன் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரீசன்ஸ் வந்து நம்ம ஸ்டூடண்ட் கேட்கும்போது நம்ம வந்து இதில எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். 5 மினிட் கன்ஃபர்மேஷன் டிமாண்ட்ல எகைன் கன்ஃபர்மேஷன் 1 மினிட்ல பிகாஸ் எகைன் கீழ இருக்கிற ரீஃபண்ட்மென்ட் டிமாண்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரீசன் இங்க கீழ இருக்கக்கூடிய இந்த ரீஃபண்ட்மென்ட் டிமாண்டுக்கு இங்க போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த இப்போ நைட் மார்க்கெட் கீழ வந்துட்டான். இப்போ இங்க இருக்கக்கூடிய இதுவும் ஃபெயிலியர் பண்ணிட்டு, இங்க கீழ இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மென்ட்க்கு போக சான்சஸ் வந்து இருக்கு. இப்போ கன்ஃபர்மேஷன் குடுத்தா, இப்போ நம்ம பை போறது ரிஸ்க்கு. இருந்தாலும் பை வந்து ஒரு சின்ன லாட் யூஸ் பண்ணி போலாம். அந்த லாட் லாஸ் ஆகுறது ஒரு பெரிய எஃபெக்ட்டாவே இருக்கக்கூடாது. அந்த மாரி லாஸஸ் வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஸோ
நம்ம ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிபிபிஎஸ்சியில் ஒரு என்ட்ரி வந்து போயிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து ட்ரேடு வந்து பண்ணலை. என்ன ரீசன்னா, நான் ட்ராவலில் இருந்தனால ட்ரேடு வந்து பண்ணல. லாஸ்ட்டு ஃப்ரைடேவும் அப்புறம் எஸ்டர்டேவும் வந்து பார்த்திங்கன்னா மண்டேவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரேடு வந்து பண்ணலை. ஓகேங்களா. ஸோ ஈவினிங் வந்து பார்க்கும்போது ஸ்டூடெண்ட் வந்து ஒரு என்ட்ரி வந்து போயிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல டிமாண்ட் மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த டெய்லியோட சப்ளைக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது நம்ம கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்ஸ்லலாம் நம்ம பை வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம ரொம்ப நாளாக வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த டிமாண்ட்லேருந்து என்ட்ரி வந்து எடுத்திருக்காங்க. ஸோ 4 ஹவரில் மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் 15 மினிட்ஸில் போயிட்டு இங்கே கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பிரேக், அடுத்தது இங்கே பிரேக். ஓகேங்களா. இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் வந்து பை வந்து எடுத்திருக்காங்க. இப்போது இதில் வந்து இப்போது இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குது. அப்போது இதில் வந்து நம்ம பை போகணுமா கண்டிப்பாக கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும். ஓகேங்களா. இப்போ 5 மினிட் வந்து போகிறோம். 5 மினிட்டில் நம்ம இதில் எப்படி கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல லோ வந்து எடுத்திருக்கான், ஹை வந்து இங்கே எடுத்திருக்கான். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி இங்கே மார்க்கெட் கண்ட்ரோல்டு, அதுக்கு கீழே இங்கே இருக்க இது வந்து இப்படி கூட எடுக்கலாம். அங்கே கண்ட்ரோல்டு அப்படின்னா நம்ம இங்கே வந்து எடுக்கலாம். இங்கே கண்ட்ரோல்டுனா அது கண்ட்ரோல் எடுத்த இந்த பொசிஷனில் நம்ம பை வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் என்ட்ரியும் நமக்கு பக்காவாக ஒர்க் ஆகிருக்கு. ஓகேங்களா. இதுதான் ப்ரீவியஸ் இங்கே இருக்கக்கூடிய லோ அதிகமாக இருக்குன்னா இதில் பாதியாவது நம்ம போடணும் இப்படி. ஓகேங்களா. ஸோ இதோட டிபி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எங்கே போகும்னு சொல்லியிருக்கோம், இந்த ஹை வரைக்கும், ஆல்மோஸ்ட் இந்த ஹை வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ 1:95 கிட்ட வருது. பட் இதில் ஒரு விஷயம் இருக்குது. இப்போது இதில் அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு என்ட்ரி வந்து பார்க்கலாம். நம்ம இதில் கன்ஃபர்மேஷன் பார்த்து இந்த இடத்துல பை வந்து நம்ம எடுத்துருந்தோம். ஓகேங்களா. சரி, செல் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். பட் இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது இதில் எந்த ஒரு அப்ரோச்சும் நம்ம பண்ணலை. ரீசன், இது கவுண்டர் அப்படின்றனால நம்ம கொஞ்சம் சேஃபர் சைடில் இருக்கிறது ரொம்ப பெட்டர். ஓகேங்களா. இதில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தான், பட் கன்ஃபர்மேஷன் வந்து ஃபெயிலியர் வந்து பண்ணியிருந்தான். அடுத்ததாக கொடுத்துருந்தான், இது வந்து நம்ம எடுத்துருக்கலாம், ரிஸ்க் தான், பட் எடுத்துருக்கலாம், நம்ம எடுக்கலை. ஓகேங்களா. ஏன்னா கவுண்டர் இது ரிஸ்க் அப்படின்றனால நம்ம ரிஸ்க்கு எடுத்து தான் மணி மேக் பண்ணணும்னு கிடையாது. பெட்டர் என்ட்ரிஸே அப்ரோச் வந்து பண்ணலாம். பெட்டர் என்ட்ரிஸ் அப்ரோச் பண்ணியே நம்ம ப்ராஃபிட் வந்து பண்ணலாம். ரிஸ்க் எடுத்து தான் இந்த இடத்துல ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்காதீங்க, தேவையில்லாது. ஓகேங்களா. சாஃப்டாக பண்ணலாம். ஓகேங்களா. சரி, இப்போது இவர் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு, எல்லாமே இந்த இடத்துல கரெக்டு. ஒரே ஒரு விஷயம், நான் வந்து கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி. ஓகேங்களா. டெய்லியோட டிமாண்டுக்கு வந்து நான் என்ட்ரி கொடுத்துருக்கேன். அப்போது 4 ஹவரில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். 4 ஹவரில் நமக்கு இங்கே கீழே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மிட்டிகேட் பண்ணலை. அப்போது 4 ஹவரில் நமக்கு ஏதாவது சப்ளை எடுக்க சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. சப்ளை எடுக்க சான்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இது பெட்டர் சப்ளை இல்லை. ஓகேங்களா. இது பெட்டர் சப்ளை கிடையாது, பட் இது சப்ளை. ஓகேங்களா. இது சப்ளை தான், பட் பெட்டர் சப்ளை வந்து கிடையாது. ஓகேங்களா. சரி, இப்போ ட்ரேடு எடுத்தவங்களுக்கு டிபி வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம், தாராளமாக இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் மார்க்கெட் உள்ள இங்கே டெய்லியில் டிமாண்டு கண்ட்ரோல் எடுத்து மேலே போகிறான், பட் 4 ஹவர் அண்ட் 15 மினிட்ஸில் நமக்கு வரல. அப்போ மார்க்கெட் கண்டிப்பாக இங்கேருந்து திரும்பலாம், இப்படி திரும்பலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் இருந்து கண்ட்ரோல் வந்து இப்போது எடுக்கலாம். ஸோ இங்கே ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஏன்னா ஒருவேளை இது கண்ட்ரோல் எடுக்கலைன்னா மார்க்கெட் கண்டிப்பாக மேலே தான் போகும், இந்த சப்ளை வரைக்குமாவது போகும். ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த சப்ளை வரைக்கும் போகும். அதுக்கப்புறமா மேலே போகணும் இல்லை கீழே வரணும், எப்படி இருந்தாலும் இந்த சப்ளைக்கு போயிடும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வந்து க்ளோஸ் பண்ண சொல்லலை, பிரேக் ஈவன் பண்ண சொல்லிட்டேன். ஓகேங்களா. பிரேக் ஈவன் வந்து பண்ண சொல்லிட்டேன். அப்படியே நம்ம 15 மினிட்ஸ் வந்து போவோம். 15 மினிட்ஸில் இங்கே இருக்கக்கூடிய இந்த இடத்துல கண்ட்ரோல்டு இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இங்கே எங்கேயாவது கண்ட்ரோல் எடுக்காமல் வந்திருக்கான்னு பார்க்கலாம்.
ஸோ இங்கே கண்ட்ரோல் எடுக்காமல் வந்திருக்கு, இங்கே கண்ட்ரோல் எடுக்காமல் வந்திருக்கு. ஸோ நிறைய இடத்துல கண்ட்ரோல் எடுக்காமல் வந்ததுனால மார்க்கெட் வந்து கண்டிப்பாக கீழே வரவும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, கீழே வர்றதுக்கு ரொம்பவே சான்சஸ் வந்து இருக்குது. மேலே போய்ட்டும் கீழே வரலாம். நிறைய சப்ளைஸில் இருந்து இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, அடுத்தது இந்த மாதிரி சப்ளைஸில் இருந்து மார்க்கெட் கீழே வரவும் சான்சஸ் வந்து இருக்குது. வந்து இங்கே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டில் இருந்து பை ஆகவும் சான்சஸ் வந்து இருக்குது. அதனால் இந்த என்ட்ரி வந்து பிரேக் எவன் பண்ண சொல்லிட்டேன். அவங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன், இந்த மாதிரி ரீசன் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தால் வெளியே போகிறது பெட்டர் அப்படின்றது சொல்லுவேன். அவங்களோட ஐடியா தான். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அப்டேட். ஸோ இங்கே இருக்கக்கூடிய என்ட்ரி இப்போ இது கூட பெண்டிங் தான். ஓகேங்களா, இதுவும் பெண்டிங். நல்லா பாருங்கள் எப்படி ப்ளே பண்ணுறான் அப்படின்ட்டு. இங்கே ஒரு பெண்டிங் ஆர்டரை கொடுத்துட்டான். ஓகேங்களா, இங்கே ஒரு பெண்டிங் ஆர்டரை கொடுத்துட்டான். நல்லா பாருங்கள். ஸோ எஸ்எம்சி தெரிஞ்சவங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டெய்லி போவோம், வீக்லி போவோம். வீக்லியில் எக்ஸ்ட்ரீம் சப்ளைக்காக மார்க்கெட் வந்து கீழே இருந்து மேலே வந்து போயிட்டுருக்கான். அப்போது கவுண்டரில் வந்து நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லிக்கு வந்து போகிறோம். டெய்லியில் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல திரும்பி இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆகலாம், கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளானை வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, இப்போது இந்த டிமாண்டை வந்து மிட்டிகேட் பண்ணுறான். இந்த டிமாண்டை மிட்டிகேட் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம என்ன டைம் ஃப்ரேம் வந்து போகணும், 4 ஹவர் வந்து போகணும். நல்லா நோட் பண்ணிக்கங்க, டைம் ஃப்ரேம் வந்து 4 ஹவருக்கு வந்து நம்ம போகணும். ஓகேங்களா, 4 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு போகிறோம். இப்போ 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் இந்த ஹையை எடுத்தால் தான் நமக்கு கன்ஃபர்மேஷன். சரிதா? இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஹையை எடுத்தால் நமக்கு பை வந்து போகும். ஆனால் இன்னும் இந்த ஹை வந்து எடுக்கலை. இதில் வந்து 15 மினிட்ஸில் பை வந்து போயிருக்காங்க. இதில் 15 மினிட்ஸில் பை போனது டோட்டலி பெட்டர். ஓகேங்களா, நல்ல ஒரு ஸ்கேல்ப் என்ட்ரி மாதிரி தான். இதில் பை வந்து போயிட்டாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ரன்னிங்கில் இருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1:23 கூட ரன்னிங்கில் வந்து இருக்கலாம். நான் இதில் போட்ட பிளானுக்கு அவங்களுக்கு எவ்வளோ ரன்னிங்கில் இருக்குன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு என்ட்ரி தான். ஓகேங்களா, ஸோ 4 ஹவரில் இதுதான் சோர்ச். அப்போது இதை சோர்ச் பண்ணணும், இல்லைனா சோர்ச் பண்ணாமல் மார்க்கெட் கீழே வரணும். அப்போது சோர்ச் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் இருக்குது, மார்க்கெட் கீழே வர்றதுக்கு என்ன ரீசன் இருக்குது அப்படின்றது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். சோர்ச் பண்ணுறதுக்கு ரீசன் டிமாண்ட் கண்ட்ரோல். ஓகேங்களா, டிமாண்ட் கண்ட்ரோல். இது என்ன டிமாண்டுன்றதை நம்ம பார்க்கணும். டெய்லியோட டிசிஷனல் டிமாண்ட். மார்க்கெட் எகைன் கீழே வரலாம், இதுலேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, டிசிஷனல் டிமாண்டில் இந்த இடத்துல அந்த இடத்துல உள்ளே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டு எடுக்கலை. ஓகேங்களா, ரீஃபண்ட்மெண்ட்டு எடுக்காமல் வரோம். ஸோ 4 ஹவரில் நம்ம இந்த இடத்துல ஒரு பிரேக் வந்து போடுறோம். ஓகேங்களா, இந்த இடத்துல நமக்கு ஒரு பிஒய்ஸ் வந்து நடக்குது 4 ஹவரில். சரி, அப்போது இந்த 4 ஹவரில் நடக்கக்கூடிய பிஓஎஸ்க்கு சப்ளை எங்கே இருக்குது? இது சப்ளைவா? எஸ், இது வந்து சப்ளை. ஓகேங்களா, சரி, இந்த சப்ளையிலேருந்து மார்க்கெட் கீழே இப்படி வரலாம். ஓகேங்களா, இங்கே கீழே வந்து வரலாம். ஓகே, அப்போது இந்த சப்ளை பிரேக் ஆகிட்டா நமக்கு மார்க்கெட் எங்கே போகலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோச்சுக்கு போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 15 மினிட்ஸில் இங்கே கண்ட்ரோல் எடுத்த ஒரு சப்ளை வந்து இருக்குது. ஓகேங்களா, கண்ட்ரோல் எடுத்த ஒரு சப்ளை இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த சப்ளையில் வந்து கூட நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்து செல் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்டா? இதில் இருந்து நமக்கு செல் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டை பிரேக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரீம் டிமாண்டுக்கும் போகலாம். அண்டர்ஸ்டாண்டா? நமக்கு இங்கே 4 ஹவரில் இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் இருந்தும் செல் வந்து பண்ணலாம். ஓகேங்களா, அதனால் நம்ம இப்போது இந்த சோர்ச் பண்ணால் பை பண்ண போகிறோம், இல்லைனா நம்ம பை பண்ண போகிறது கிடையாது. இந்த எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் வரைக்கும் மார்க்கெட் வந்து வருவோம். ஸோ இதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம். ஓகேங்களா, சரி, ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை ஒரு புது கரன்சி பேரோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் பார்த்து சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ லேர்ன் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட், எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா, சரி, ஓகே.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் வந்து பண்ணுங்கள். அப்புறம் நான் இந்த யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிற வீடியோஸ்லாம் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியுது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அப்புறமா உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ.